உடனடியா ராஸ்க்கு போன் பண்ணு சீக்கிரம். உனக்கு தானே ராஸோட நம்பர் தெரியும். நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்காத. புயலால பிரான்ஸ் நகரமே கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கணும். கடந்த 2 வாரத்துல லாஸ் வேகஸ், சென்ட் லூயிஸ், சிகாகோ இந்த 3 நகரங்களும் புயலால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாதிப்பு ஏற்படுமே, நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா கண்டிப்பா பாதிக்கப்படும். என்னோட ஆராய்ச்சி முடிவுகள் அதை தான் சொல்லுது. வெளியில உருவாகிற வானிலை மாற்றத்தை கொஞ்சம் கவனிங்க. அவர் மீட்டிங்ல இருக்காரு, ட்ரை பண்ணிட்டே இரு. போன் எடுக்க மாட்டேன்றாரு. யூரோப் மட்டும் இல்ல, உலக நாடுகள் எல்லாமே பாதிக்கப்படும். இது எல்லாத்துக்கும் நாம ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலன்னா இந்த புயலால நம்ம பூமியை அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன ராஸ், நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா வெளியில பயங்கரமான புயல் அடிக்குது. தயவு செஞ்சு எல்லாரும் வந்து இதை பாருங்க. சிகாகோவை விட மோசமா இருக்கு. இனியும் தாமதிக்க கூடாது. உலகம் முழுக்க இந்த புயல் அதிக அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த புயலோட கோரப்பிடியில சிக்கி பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் தங்களோட உயிரை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல பேர் உடைமைகளையும் இழந்திருக்காங்க. புயலால பாதிக்கப்பட்டவங்களை பாதுகாக்கிறதுக்காக நம்ம நாட்டுல ஒரு குழுவையே அமைச்சிருக்காங்க. எல்லா நாட்டையும் விட நம்ம நாட்டுல தான் அந்த மீட்பு குழு ரொம்ப சிறப்பா செயல்படுது. அதனால எல்லாரோட லீவையும் உடனடியா நான் கேன்சல் பண்றேன். எல்லாரும் வேலையை கவனிங்க. Oh my God. கேப்டன், நான் என்ன சொல்றேன்னா, இத பாரு கால், நீ என்ன சொல்ல வரேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னோட வேலையில குறுக்கிடுறதே உனக்கு வேலையா போச்சு.
உனக்கு என்ன, உங்க அக்காவை தான் திடீர்னு ஃபீமாவோட டைரக்டர் ஆக்கிட்டாங்க. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. அவ இருக்கிற தைரியத்துல அதிகமா ஆடாது. தப்பு கணக்கு போடுறாரு. நமது ஃபீமாவின் புதிய டைரக்டரை அறிமுகப்படுத்த மிஸ்டர் ராபர்ட்சனை அழைக்கிறேன். தேங்க்யூ. சமீபத்தில் வீச இருக்கிற இந்த கேட்டகரி 6 என்ற புயல் நம்ம நாட்டையே புரட்டி போட்டுடுச்சு. மீட்பு நடவடிக்கையை நம்ம நாட்டு அரசாங்கம் துரிதப்படுத்தி இருக்கு. நம்ம ஃபீமாவோட புது தலைவரா இப்போ காரை நியமிச்சிருக்கு. இந்த கஷ்டமான சூழ்நிலையில பதவிக்கு வர அவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு. நாட்டுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அவங்கள நான் வரவேற்கிறேன். மிஸ் கார். தேங்க்யூ ஜென்டில்மேன். நம்ம செக்ரட்டரி என்னை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தரா கேள்வி கேளுங்க. எஸ் மேடம், இந்த புயல்ல நாடு கடுமையா பாதிக்கப்பட்டது. ஜனாதிபதிக்கு இவங்க மேல அப்படி என்ன பிரியம்? நடவடிக்கை எடுக்க போகுது. அது என்ன பிரியமோ, அனுபவம் இல்லாத இவங்களை தேர்ந்தெடுத்தது அவரோட தப்பு. அதுக்காக அவர் ரொம்ப வருத்தப்படுவார். நிச்சயம் அவங்களால இந்த நிலைமையை சமாளிக்க முடியாது. அன்னைக்கு நம்மளோட அனுபவம் என்னன்னு இந்த அரசாங்கத்துக்கு நல்லா புரிய போகுது. பொறுமையா இருங்க. சின்ன வயசு தானே, அதான் ரொம்ப சூடா இருக்கா. என்ன நடக்குதுன்னு சில பாக்கலாம். முடிவுகள் எடுக்கணும். மேடம், இத்தனை சீனியர்ஸ் இருந்தோம் இந்த பதவிக்கு உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க அப்பா செனட் உறுப்பினரா இருக்கிறதுனால தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. எங்க அப்பா செனட் மெம்பரா இல்லன்னா கூட நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இந்த பதவிக்கு வேறு சிலரை பரிசீலனை பண்ணியிருந்தாங்க. ஆனா கடைசியா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இந்த புயலும் வெள்ளமும் இந்த சமயத்துல நாம எதிர்பார்க்காததுதான். எனக்கு நிச்சயம் இது ஒரு சவாலா இருக்கும். இதுவரைக்கும் 20 லட்சம் பேருக்கு மேல வீடுகளை இழந்து தவிக்கிறதா செய்தி வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நம்ம நிருபர் போனப்ப அங்க எல்லாருமே மோசமான நிலைமையில பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. என்ன சந்திக்காதவங்களுக்கு என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் ஜூடித் கார். நாட்டுல இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற புயலை நாம துணிச்சலா எதிர்கொள்ளணும். நம்மளுக்கு கவர்மெண்ட் சில ஆர்டர்களை போட்டிருக்கு. நடக்க போற விபரீதத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணணும். முன்கூட்டியே கணிக்க சொல்றீங்களா? அதேதான். சமீபத்துல ஏற்பட்ட கடுமையான புயலால எத்தனை உயிர்கள் பலியாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? வானிலை மோசமா இருந்ததுன்னா என்ன பண்றது? கணிக்கணும். யாராவது ஒருத்தர் ஸ்பாட்ல இருந்துகிட்டு நமக்கு தகவல் அனுப்பணும். அதுதான் முக்கியம். அந்த தகவல் கிடைச்ச உடனே நாம ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நாம சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் நாம முதல்ல பாதுகாப்பு கொடுத்தாகணும். இதுக்கு முன்னாடி வந்த கேட்டகரி 6 புயல் தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள வர்றதுக்கு வழிவகுத்து கொடுத்துச்சு. அதனால முதல்ல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், சட்ட ஒழுங்குத்துறை, அடிப்படை வசதிகள் இதுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த நிமிஷத்துல இருந்து நமக்கு பொறுப்புகள் அதிகமாயிடுச்சு. வேலை செய்ய விருப்பம் இல்லாதவங்க டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில போயிடலாம். அது உங்களுக்கு நல்லது. இந்த புது பாலிசியை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஹலோ மேடம். ஹாய். இன்னும் டியூட்டி முடியலையா? கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கு. ஓவர் டைம் பார்க்க போறேன். நீங்க இப்பதான் இந்த போஸ்டிங்ல சேர்ந்திருக்கீங்கன்றதுனால உங்ககிட்ட சில ரிப்போர்ட்ஸ காமிக்கணும்னு தோணுது. இது ரொம்ப ரகசியமான ரிப்போர்ட்ஸ். தெரியும். ராஸ்டஃபியோட ரிப்போர்ட் இல்லையா? நீங்க படிச்சது எடிட்டர் ரிப்போர்ட்ஸ். அவரோட உண்மையான ரிப்போர்ட்ஸ யாருக்குமே காமிக்காம மறைச்சிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் வெளியே வந்திருந்தா பல உண்மைகள் வெளியே வந்திருக்கும். சில பேரோட சதியினால அது வெளியில வரல. அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அத பத்தி அவர் கொஞ்சம் கூட கவலைப்படல. அவர் வேலையை விட்டுட்டு போயிட்டாரு. இதான் ஒரிஜினல் ரிப்போர்ட்ஸ். குட் ஈவினிங் சார். இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். நம்மளோட முயற்சிகளை நாம சிறப்பா செய்யறதுக்காக நான் பழைய ஃபைல்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது இது கிடைச்சது. இது ராஸோட ரிப்போர்ட்டா? எஸ் சார். நான் ஏற்கனவே படிச்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க படிச்சது எடிட்டட் வெர்ஷனா இருக்கும் சார். இந்த உண்மையான வெர்ஷனை படிச்சீங்கன்னா பல உண்மைகள் தெரிய வரும். மோசமான வானிலை எந்தெந்த இடத்தை தாக்குன்னு இது கரெக்டா கணிச்சிருக்கு. இது ஆச்சரியமா இருக்கு. இதுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா
இந்த நேரத்துல பாலிடிக்ஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம நாட்டோட நன்மை தான் முக்கியம். அவரோட ரிப்போர்ட்டை நாங்க நல்லா படிச்சதுக்கு அப்புறம் தான் எடிட் பண்ணோம். அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த ரிப்போர்ட் முட்டாள்தனமானது. அனாவசியமா அவன் ரிப்போர்ட்டை படிச்சு உன் நேரத்தை நீ வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு வேற வேலை இருந்தா போய் கவனி. அதான் உனக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. புதுசா உருவாக்கப்பட்டிருக்கிற ஃபீமாவால இந்த நிலைமையை சந்திக்க முடியுமான்னு நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. சியாட்டில் இருந்து சிகாகோக்கு போற மின்சார லைன்கள் எல்லாமே வெடிச்சிருச்சுன்னு தகவல் வந்திருக்கு. சவுத் டக்கோட்டாவை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துக்கும் பயங்கரமான புயல் வரப்போகுதுன்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு கேட்டகரி 6 புயல் எல்லா இடத்தையும் தாக்கி இருக்கிறதா நமக்கு செய்தி வந்திருக்கு. இதனால பல பேர் அவங்களுடைய வீடுகளையும் நிறைய இடங்கள்ல அதிகமா பொருள் சேதம் ஆயிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. ஏகப்பட்ட பொருள் சேதமா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு உங்க ஃபீமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சீக்கிரமே இதுக்கு பதில் சொல்றேன். ராச மறுபடியும் டிபார்ட்மெண்ட்குள்ள வர வைக்க போறேன். அத பத்தி நீ என்ன நினைக்கிற? சாரிமா, இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது, அதனால பேசாம வாய் மூடிக்கிறேன். உன்கிட்ட யார் என்ன சொன்னது? யார் சொல்லணும்? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு. அவர் ரொம்ப திறமையானவர், புத்திசாலியும் கூட. அவரோட திறமையை மதிக்கிறதுனாலதான் அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறேன். நீங்க பேசுறது எனக்கு புதுசா இருக்கு. உங்க கடமைக்கு முன்னாடி யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? இந்த உலகத்தோட தளபதியே உங்க ஃபீமா எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. எங்க ஃபீமாவோட முடிவு என்னைக்குமே தப்பானதில்ல. ஆனா ராஸோட திறமையும் புத்திசாலித்தனமும் இப்ப நம்ம நாடு இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பா தேவைப்படுது. உங்ககிட்ட என்னால பேச முடியாது, நான் கிளம்புறேன். மோனிகா, நீ யாருக்கும் தெரியாம ஒரு வேலையை செய்யணும். ஏதாவது ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்றதுக்கு நான் உடனடியே வரணுமா? இல்ல, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. டாக்டர் ரோஸ், என் பேரு லீனா. ஃபீமாவோட டைரக்டர் அனுப்புறாங்க. தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. உங்க ரிப்போர்ட்ஸ் பத்தி உங்ககிட்ட ஏதோ டிஸ்கஸ் பண்ணணுமா? ஒரிஜினல் ரிப்போர்ட்ஸ் நான் தான் கொடுத்தேன். அத அவங்க படிச்சுட்டாங்க. உங்களை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்க போறாங்களா? அப்படியா? ஆனா இனிமேல கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்த்து என் நேரத்தை வீணாக்க நான் விரும்பல. இது வந்து உங்க பர்சனலா எடுத்த முடிவுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க மேல அவங்க ரொம்ப மதிப்பு வச்சிருக்காங்க. இருக்கலாம். அவங்க பேரு ஜூடித் தான். மழையில நனையாம கிளம்பு. நீ பாக்குற பார்வையை பார்த்தா நான் ஏதோ நல்ல வாய்ப்பை இழந்துட்ட மாதிரியும் தப்பு பண்ணிட்ட மாதிரியும் இருக்குது. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. நீங்க எதையும் சரியாதான் செய்வீங்க. தேங்க்ஸ். குட் நைட் ஹனி. குட் நைட் டாடி. யாரோ ஒரு பொண்ணு வந்தா போல இருக்கு. ஆமா, யாருன்னு தெரியல, தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டா. இந்த கடுமையான புயல் முதல்ல அமெரிக்காவை தாக்குச்சு, இப்ப யூரோப்பை தாக்குது. இது ஒரு தொடக்கம் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நண்பர்களே, இந்த நாட்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கு. ஆனா இந்த நாட்களை நாம எப்படி கடத்த போறோம்? இத நாம தனியா சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க இதயத்துக்குள்ள தேடி பாருங்க. உங்களை நீங்களே ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்க. அர்ப்பணியுங்க. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியலையே. என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஹால் ஆஃப் மினிஸ்ட்ரி ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்க போல இருக்கு. உனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமோ? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லன்னு. நான் ஒரு ரிப்போர்ட்டர். இந்த ப்ரோக்ராம் நீ ரெகுலரா பாப்பியா? எப்பவாவது பாப்பேன். வர வர கடவுள் பேரை சொல்லி எல்லாரும் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்கா? எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. நான் வந்து சயின்ஸை மட்டும் தான் நம்புறேன். நம்புறவங்களுக்கு தான் தெய்வம், நம்பாதவங்களுக்கு வெறும் செல தான். Now, you're not planning on taking advantage of me now that you're plying me with alcohol, are you?
What's that? Just a scrape. Yeah, you didn't get into a scrape, did you? Nothing that wasn't worth it. I don't know what it is about you. Some people want to kill you. All I ever want to do is kiss you. Nice technique you got there. Very fluid center of gravity. Do you think you can make me something special? Like an IQ? Not everyone can have brains and beauty. And yet we all seem to get the same top on. நீ காஃபி போடுற அழகே தனி. உன் கையால ஒரு கப் காஃபி சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். எனக்கும் போட்டு தரியா? செலவு ஜாஸ்தி ஆகும். ஆமா, என்ன கண்டாலே ஏன் எரிஞ்சு விழுற? மத்தவங்க கிட்ட நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் நம்மள அவங்க மதிப்பாங்க. அப்படின்னா உனக்கு என்ன பார்த்தா எந்த ஆசையும் வரலையா? சொல்லு. சரி, இப்ப நீ முடிவா என்ன பண்ண சொல்ற? உன்னோட அழக போட்டோ எடுத்து என் போனுக்கு அனுப்பு. ஐம் சாரி, உனக்கு பிடிச்ச போட்டோ எனக்கு பிடிச்ச நம்பருக்கு போயிடுச்சு. கிளம்பு கிளம்பு. என்ன ரொம்ப தொந்தரவு கொடுக்குறானா? ட்ரை பண்ணா மொக்கை ஆக்கிட்ட. ஏய் ஸ்டூவர்ட், ரொம்ப சிரிக்காத. என்னைக்கு இருந்தாலும் அவ என்னோட ஆளு, அதை மறந்துடாத. அவளை நான் அடைஞ்சே தீருவேன். இப்ப நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புறேன். இவன் தெரிந்துற மாதிரி தெரியல. என்னைக்கு உங்ககிட்ட இருந்து வாங்க போறானோ? சமீபத்துல ஏற்பட்ட புயல்னால பல நாடுகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டுல ஏற்பட்ட பாதிப்புக்கு என்ன நிவாரணம் எடுக்க போறீங்க? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். இந்த புயல் பல நாடுகளை பாதிச்சிருக்கு. ஆனா நம்ம நாட்டை அதிகமா பாதிக்கல. நீங்க சார், குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜனாதிபதி என்ன ஆலோசனை சொல்லிருக்காருன்னு சொல்ல முடியுமா? இத பத்தின பாலிசிய கவர்மெண்ட் உருவாக்கி வச்சிருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கலாம். பிரசிடென்ட் இதுல ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்காரு. அனலைஸ் பண்ணுங்க, வரத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க, சரியான முடிவெடுங்க, அதை சரியா செயல்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். யாரு என்ன பேசுறதுன்னே ஒரு விவசாய இல்லாம போயிடுச்சு. சரி, நமக்கு நேரமாச்சு. அடுத்த வேலையை போய் கவனிக்கலாம். போன வாரம் வரைக்கும் இந்த இடத்துல தெர்மல் பவர் கரெக்டா தான் இருந்திருக்கு. வாட்டர் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பாரு. டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. இங்க இருந்து போயிடலாம் வா. பாறை உடையுது, நாம கீழே விழ போறோம். குதிங்க. எனக்கு பார்த்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி நகத்து, எல்லாமே நல்லா தெரியும். இதுக்கு மேல நகத்தாத, நகத்துனா டேஞ்சர். ரோஸ், உங்களை பார்க்கதான். பரவாயில்ல, உங்களோட ஆராய்ச்சி கூட ரொம்ப நல்லா இருக்கா. அது இருக்கட்டும், நான் தான் உன்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். எனிவே, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். உங்களோட ரிப்போர்ட்ஸ் நான் படிச்சேன் ராஸ். ஒரிஜினல் ரிப்போர்ட்ஸ். டீ சாப்பிடுறியா? நோ தேங்க்ஸ். சோ என் ரிப்போர்ட்டை படிச்சுட்டேன். என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? சமீபத்துல வந்த புயலால நம்ம நாட்டுல சில இடங்கள் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதை மட்டும் ஏன் உங்களால கணிக்க முடியலன்னு சொல்ல முடியுமா? ஒன்னு தெரிஞ்சுக்க, எல்லா லொகேஷன்ஸையும் நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நடந்தது. ஆனா இந்த லொகேஷனை மட்டும் என்னால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. இந்த புயல் சின்ன அளவு மாற்றத்தை தானே ஏற்படுத்தியிருக்கு. சின்ன அளவு மாற்றமா? இந்த மாதிரி ஒரு புயலை நான் பார்த்ததே இல்ல. Made me realize that my report was just the tip of the iceberg. I mean, yes, global warming is creating new regions of extreme weather, but
something else is going on. Something else is turning ordinary storms into the worst weather ever recorded on the planet, please. So why is that? Oh my God, you don't know, do you? It's a complex problem, Judith. I seem to remember you telling me one time there was no problem so complex you could not figure it out with one night's concentrated thought. There's no need to make this personal. I'm misquoting you? Yeah, I need some air. You want some air? Let's go get some air. Ross, the fact that this is down to me and you is profoundly odd for both of us. But the truth is, I've run out of all the irascible geniuses, so I can't just let you walk away. And frankly, you owe me. Judith. Listen, right now, I have money and I have power, and I'm working at the one guy who might be able to save a lot of people from dying. So, you gonna work with me? I'll need 2 teams. One in a military aircraft, the other one on the ground. This trigger, whatever it is we're looking for, doesn't give any warning. It doesn't stick around afterwards, which means... இன்டர்செப்ட் பண்ணாதான் இந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வையும் நம்மளால முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஏர்ஃபோர்ஸ் டீம் ஏற்பாடு பண்ணிடுங்களேன். அதுல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். அதுல ஒருத்தர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர். ஓகே. ஹலோ, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களால பேச முடியுமா? ரிசீவரை காதல் எடுத்து வை. ஏதாவது நல்ல செய்தி இருந்தா சொல்லு. ரோஸ், நீயா? நீ மறுபடியும் வேலையில சேர்ந்தது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விளையாடுறியா? நான் படுக்கையில இருக்கேன். சரி சரி வரேன். ஓ, ஒரு நிமிஷம். ரோஸ், என்னால கார் ஓட்ட முடியாது. ஒரு டிரைவர் ஏற்பாடு பண்ணு. கண்டிப்பா வந்துடுறேன், கவலைப்படாத. ஓகே பாய். ஸ்டெல்லா, இந்த நட்டு போல்ட் எல்லாம் கொஞ்சம் கழட்டுறியா? உனக்கே இந்த நிலைமை. இங்க என்ன பண்ற? பார்த்தா தெரியல, பார்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. நீ உருவாக்கின மெஷின் இதுவரைக்கும் பயன்படாம இருந்தது, இப்ப நீ பயன்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஹேய், இவ்வளவு ஒரு நல்ல அறிவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல நீ வேலை பார்க்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் உன்னதானே நம்பிட்டு இருந்தேன். உனக்கு சப்போர்ட் பண்ண போய் தானே என்னையே வேலையில இருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இருந்த எனக்கு இந்த வேலை தானே சோறு போட்டுட்டு இருக்கு. என் மேல எந்த தப்பும் இல்ல. உன்னோட தப்பான ஆராய்ச்சியால உனக்கும் கெட்ட பேரு, எனக்கும் கெட்ட பேரு. எல்லா குழப்பத்துக்கும் நீதான் காரணம். என் ஆராய்ச்சிகள் இது வரைக்கும் தப்பா போனதே இல்ல. ஆனா இந்த புயலை பொறுத்த வரைக்கும் என்னாலேயே எதுவும் சரியா சொல்ல முடியல. ஏதோ ஒரு சக்தி இது எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இது என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. சரி, இப்ப நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும் நீ நினைக்கிற? எனக்கு தயவு செஞ்சு இன்னொரு சான்ஸ் கொடு. கொடுக்குறேன். அப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தா எனக்காக என்ன செய்வ? என்ன வேணா செய்வேன். பார்ல இருக்க எல்லா டேபிளையும் எனக்காக சுத்தம் பண்ணு. இத கேளுங்க. சமீபத்துல ஏற்பட்ட புயலால நாட்டோட பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கோம். ஏன்பா, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவர் என்ன சொல்ல போறாரு? மறுபடியும் வேலைக்கு கூப்பிட்டா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதான். நியூஸ பார்த்தல, எப்படி முடியாதுன்னு சொல்றது? ராஸ், இந்த தடவை நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கெட்ட பேர் தான் ஏற்படும். கவலைப்படாத, இந்த தடவை நான் கண்டிப்பா நல்ல பேர் வாங்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படின்னா என்னை விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? இல்ல, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போல. ஏதோ சொன்ன மாதிரி செஞ்சா சரி. பாய்டா கண்ணு. பாய்மா. இன்னைக்கு நைட்டு நான் கொஞ்சம் லேட்டா வருவேன், மீட்டிங் இருக்கு. பாய். பாத்து சார், மெதுவா. பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீங்க நல்லாதான் இருக்கீங்க. இந்த நிலைமையில நீ என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கன்னா என்னோட உதவி உனக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன். உலகத்தையே அழிக்கிற இந்த புயலை பத்தின டேட்டாஸ் எனக்கு வேணும். உங்க அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க யாரும் எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் உங்களை கூப்பிட்டேன். அது சரி, நீங்க புயல்ல மாட்டிக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அந்த புயல்ல நான் சிக்கினப்போ சுயஸ் டவரை பார்த்தேன். காத்து ரொம்ப பலமா இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சேன்.
என்ன பண்ணிருப்பேன் சொல்லு. சொல்லுங்க. டோரோட லாக்க திறந்து வெளியே குதிச்சு வானத்துல பறந்த. சும்மா சொல்லாதீங்க. நிஜமா தான் சொல்றேன். சாக போறோம்னு தெரிஞ்சது கடைசி பயணத்தை என்ஜாய் பண்ண வேண்டியதானே. அதைத்தான் நானும் செஞ்சேன். ஆனா விதி வேற விதமா விளையாடுச்சு. என்ன நடந்தது தெரியுமா? இந்த மாதிரி நடந்த உடனே நான் சாக போறேன்னு தான் முடிவு பண்ணேன். ஆனா ஒரு விஷயத்த பார்த்ததும் எனக்கு சாவில்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த காத்து என்ன நேரா லேக் மிச்சிகன்ல தூக்கி போட்டுருச்சு. நானும் பொழைச்சிட்டேன். கழுத்துலதான் சரியான அடி. ஓ, கார் சூப்பரா இருக்கு. ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? அதெல்லாம் இல்ல. இந்தாங்க சாவி. இது ரொம்ப ஸ்பெஷல் கார். நீங்க புயல்ல சிக்கினாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாதபடி பாதுகாப்பெல்லாம் பலமா ஏற்பாடு பண்ணிருக்கோம். உன்ன மாதிரி ஆபீசர்களுக்கு ஏதாவது போய் சொல்லி எங்களை மாதிரி ஆளுங்களை மாட்டி விடுறதான வேலையே. ஓ மை காட், உன்னை நான் டிரைவர் வேலைக்கு தானே ஆளு வைக்க சொன்னேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி கென்னிக்கும் நானும் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண ஆரம்பிச்ச போது எங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சோம். என்ன கண்ணி, நான் சொல்றது உண்மைதானே? ஆண்டவரை விசுவசிக்கிறவங்க எத்தனை பேர் எங்க கூட சேர போறாங்கன்னு அப்ப எங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்க. நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாயிக்கிட்டே இருக்கீங்க. நம்புங்க, இந்த புயலால ஏற்பட்ட பயம் நிச்சயமா விலக போகுது. அந்த அதிசயம் நிகழத்தான் போகுது. அதை நடத்தி வைக்க போறது அதுவும் அந்த தேவகுமாரன் தான். நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும். இன்னைக்கு என்ன பாட்டு பாடலான்னு சொல்லு கண்ணே. இன்னைக்கு எங்களோட கல்யாண நாளுங்கிறதுனால நான் எல்விஸோட பாட்டை கேட்கலான்னு இருக்கேன். ஆனா அந்த பாட்டை கேட்டு உங்களை சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கு நான் தயாரா இல்ல. மார்ட்டின் இப்ப நமக்காக ஒரு நல்ல பாட்டு பாடுவான். அடுத்த வாட்டி தூக்கணும்னா ஒரு சின்ன குழந்தையா பார்த்து தூக்குங்க. என்ன பண்றது, என் கண்ணுல பட்டது அந்த குழந்தை தானே. நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகுதே தவிர கலெக்ஷன் அதிகமா வர்ற மாதிரி தெரியலையே. அதுக்குதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பொறுமையா இருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தானே வரும். அதுக்காக தான் இப்ப புயல் காத்து ஆரம்பமாயிருக்கு. சரி, அதெல்லாம் போகட்டும். உங்க தோள்பட்ட வலி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உன் கைப்பட்ட உடனே வலி எல்லாம் பறந்து போயிடுச்சு. உன்னை மனைவியா அடைஞ்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அது வந்து கதவு திறந்து இருந்தது. ஐம் சாரி. நான் அப்புறம் வரேன். தப்பு என் பேர்ல தான். நான் தான் சிடி கொண்டு வர சொன்னேன். இது வரைக்கும் நம்ம தொழில அவன் பட்டும் போடாம தான் இருக்கான். அவனை என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. சின்ன பையன் தானே, என்ன சொல்ற? ஆமா, கூடி சீக்கிரமே அவன் நம்ம வழிக்கு வந்துருவான். இப்ப எப்படி இருக்கு? வலி போயிடுச்சு. கம் இன் மை டாக். இது வின் ரைடர். நாங்க சிட்டியை விட்டு 10 மைல் தள்ளி வந்துட்டோம். உங்களோட டிரைவர் அருமையா வண்டி ஓட்டுறா. இப்பதான் வெதர் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு சார். இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏதாவது தகவல் இருந்தா உங்களுக்கு உடனே நாங்க தெரிவிக்கிறோம். இப்ப சுமூகமா இருக்கிற வானிலை எந்த நேரத்திலும் எப்படி வேணாலும் மாறலாம். அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவன் சொல்றது உங்களுக்கு பயமா தான் இருக்கும். இருந்தாலும் அதுதான் உண்மை. டாமி, இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கரெக்டா எனக்கு சொல்ல முடியுமா? நாங்க வடமேற்கு திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த புயல் எங்களை தாக்குறதுக்கு முன்னாடி கடந்துரும். கிழக்கு திசையை நோக்கி வர அந்த புயலை எப்படியாவது ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கு என்ன, ட்ராக் பண்ணிட்டா போச்சு. இந்த மாதிரி ஒரு அழகான டிரைவர் பக்கத்துல இருக்கும்போது எவ்வளவு மோசமான வானிலையா இருந்தாலும் ஈஸியா சமாளிச்சிடலாம் இல்லையா? ஓகே டாமி. எல்லா விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு? நானும் யோசிக்கிறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீயா? உன்னோட பாராட்டுக்கு நன்றி. என்னோட ஆராய்ச்சி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீ நம்புறதே இல்லைன்னு பேசிக்கிறாங்களே. எங்க டிபார்ட்மெண்ட்ல நீ சொல்றத நான் மட்டும் நம்பினா பத்தாது, மத்த எல்லா ஆபீசர்ஸும் நம்பணுமே. அவங்க என்னைக்கு நம்புறது, என்னைக்கு வேலை நடக்கிறது? கூடிய சீக்கிரம் நிலைமை மாறும். நீங்க சொல்ற விஷயம் 2 தடவை உண்மையாச்சுன்னா தானா நம்புவாங்க. அதுவும் உண்மைதான். என்ன ஆச்சரியம், என் பசங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க. இவனை பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணது நீங்க தானா? ஆமா, உண்மைதான். இந்த விழாவுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு தேவைப்பட்டது. இந்த மாதிரி நேரத்திலேயாவது நீங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டீங்களே. என்ன பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கூப்பிட்டு எங்க அக்காவை சந்திக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இவன் ஏன் புடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான்?
அவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே டாடி. எதையுமே சீக்கிரமா ஒத்துக்கவே மாட்டானே. என்ன பண்றது, அவன் கோணம் அப்படி. உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. நீ ரொம்ப நல்லா வேலை செய்யறன்னு டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் பேசிக்கும் போது சரி சரி போதும் போதும், என்னை பத்தி புகழ்ந்தது போதும், ஆரம்பிச்சிடாதீங்க. நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்க. சீக்கிரமே உன்னை பதவியில இருந்து தூக்கிறதுக்கு சதி நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஆபீசர்ஸும் உனக்கு எதிராக கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. நீ கவனமா இருக்கணும். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு தெரியுமா? அதோ நிக்கிறாரு சீஃப், அவர் தான். பேசும்போது நல்ல அன்பா தான் பேசுவாரு, ஆனா ஃபுல்லா விஷம். உன் பதவி மேல அவருக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அலன், என் மகளை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? இல்ல, இப்பதான் பாக்குறேன். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நைஸ் டு see you sir. உங்க வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். ஆனா நீங்க ரொம்ப துடிப்போட வேலை பார்க்கறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. நாட்டுல இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த புயலால நிறைய அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசாங்கத்துக்கு உங்களோட உதவி இப்ப தேவை. ரொம்ப பொறுப்போட நடந்துக்கோங்க. இதோட பெரிய பதவி உங்களை தேடி வரும். அப்புறம் பார்க்கலாம். யாரும் கிட்ட வராதீங்க, நான் பாத்துக்கிறேன். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. யாரும் இங்க இருக்காதீங்க. எல்லாரும் தயவு செஞ்சு போயிடுங்க. கண்ட்ரோல் ரூம் நான் கால் பேசுறேன். உடனடியா ரெஸ்கியூ டீமை இங்க அனுப்புங்க. ஓ மை காட், இதை என்னால நம்பவே முடியல. உடனே பாஸ் இன்ஃபார்ம் பண்ணோம். ராஸ், ராஸ், என்ன? ஒரு முக்கியமான விஷயம், சீக்கிரம் வாங்க. இது எஜிப்ட்ல இருக்கிற கெய்ரோ. சீக்கிரமா மேப் ஆன் பண்ணு. ஓகே, பண்றேன். ஜூடித், நான் ராஸ் பேசுறேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிரு. இது வரைக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்ணாத ஒரு இடத்துல புயல் தாக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. எகிப்துல என்ன நடந்ததுன்னு கேள்விப்பட்டியா? நான் காலையில இருந்து நியூஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இத பத்தி அப்பா என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்ல போறாரு? ஆண்டவர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல போறாரு. இத கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். விஷ தவளைகளால உயிர் சேதம் ஏற்படும்னு பைபிள்ல போட்டிருக்கிறது இப்ப உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா? எகிப்துல ஏற்பட்டிருக்க புயலை பத்தியும் பைபிள்ல போட்டிருக்காது, உங்களுக்கே தெரியும். பிளேக்ஸ் இத பத்தி பழைய ஏற்பாட்டிலேயே போட்டிருக்கு. இத பத்திலாம் இப்ப கவலைப்பட முடியாது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. எகிப்துக்கு ஏற்பட்ட நிலைமை நம்ம நாட்டுக்கும் வரும். அது நான் பழைய மாதிரி இல்லன்னு ப்ரூவ் பண்ண எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் அதை பயன்படுத்திக்க போறேன். ஆண்டவர் நம்மள படைச்சதே இந்த ஊர் மக்களுக்கு உதவி செய்யத்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நீங்களும் என் கூட துணையா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உன்னோட திட்டம் என்னங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா எது நடந்தாலும் ரகசியமாவே இருக்கட்டும். இப்ப நாம பேசுறது நமக்குள்ளேயே இருக்கட்டும்.
இந்த பேப்பர்ல இருக்க விஷயத்தை படிச்சு பாத்தியா? வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண இவங்களை மறுபடியும் யார் வேலைக்கு சேர்த்தது? சார், ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சிலரோட முடிவுகளை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி ஏத்துக்கிட்டாதான் எந்தவித குழப்பமும் இல்லாம அதை முடிக்க முடியும். என்ன சொல்ற? இதுல என்னோட தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்ல. நாட்டோட நல்லதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். எதுக்காக மறுபடியும் நீ அவங்க வேலைக்கு சேர்த்த? சார், அவங்க 2 பேரும் ரொம்ப திறமையானவங்க. அவங்கள மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிறதுனால நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னோட முடிவுகள்ல தலையிடாதீங்க. உன்னோட முடிவுகளால நாட்டுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க. சார், நீங்க முடிவா என்னதான் சொல்ல வரீங்க? நோ கமெண்ட்ஸ். சார், ஒரு நிமிஷம் இல்லைங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். மேஜர், எஸ். உங்களை மீட் பண்றதுக்காக 2 பேரும் உங்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது சரி, இன்னைக்கு ஏன் டல்லா இருக்க? உங்க அளவுக்கு சுறுசுறுப்பு இல்லாட்டியும் என் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்க. உங்க ட்ரைனிங் எல்லாருக்கும் வருமா? ரொம்ப புகழாத. உன் பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. யாராவது பாராட்டினாலே ரொம்ப பயமா இருக்கும். நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த வயசுலயும் மேஜர் சுறுசுறுப்பா இருக்கிறத பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு. அப்படின்னா 2000 அடி உயரத்துல 200 மைல் வேகத்துல நான் பிளைட் ஓட்ட வேண்டியிருக்கும் இல்லையா? கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பாக்குறேன். வேற டீடைல்ஸ் இருக்கா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? இது வரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு கடுமையான புயலுக்குள்ளதான் நீங்க ஏர்கிராப்டை எடுத்துட்டு போறீங்க ஜெனரல். இது உண்மையாவே ஆபத்தானதுதான். ஆபத்தானதுதான், அதுலயும் என்ன மாதிரி வயசானவனுக்கு. சார், இது சாதாரண ரிப்போர்ட்ஸுக்காக டேட்டா எடுக்கிற விஷயம் இல்ல. எங்களுக்கே புரியாத பல உயிர்களை பாதிக்க போற புயலை பத்தி எடுக்க போற டேட்டாஸ் இது. உங்க தேவை என்னன்னு எனக்கு தெளிவா புரியுது. அதுக்கு எந்த ஏர்கிராப்ட் யூஸ் பண்ணலாம் தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். படத்துல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது C-130ங்கிற பிளேன். இது உங்களுக்கு பயன்படாது. கடுமையான புயல் வீசுச்சுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி இந்த பிளைட்டுக்கு இல்ல. அதுக்கு வேகமான ஏர்கிராப்ட் வேணும். உங்களுடைய தேவைக்கு SS-71 தான் பொருத்தமா இருக்கும். முதல்ல நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஏற்கனவே நம்ம நாட்டோட பெரிய நகரங்கள் 2 பலமா பாதிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரியான மோசமான பாதிப்பு மற்ற நகரங்களுக்கு வரதுக்கு நான் விட மாட்டேன். நீங்க உங்களோட கஷ்டத்தை மட்டும் தான் சொல்றீங்களே தவிர எங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடு இருந்ததே, நீ சாப்பிட்டியா? இங்க பாருங்க, நீங்க சொன்ன ஏர்கிராப்ட ஏற்பாடு பண்ணா செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல நிச்சயமா அப்ஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் உன்னை டீப்ரமோட் பண்ணி வேற ஏதாவது ரேடார் ஸ்டேஷன்ல வேலைக்கு வச்சிருவாங்க. நான் போய் கொஞ்சம் சாலட் எடுத்துக்கிறேன். உனக்கு மட்டும் சமையல் தெரியலன்னு வச்சுக்கோயேன். நான் பட்னி கிடக்க வேண்டியதுதான். I'm so sorry. பரவாயில்ல, இருக்கட்டுமா. நீங்க முதல்ல உலகத்தை காப்பாத்துற வேலையை பாருங்க. எஸ். நோ, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. மேஜர், வெதர் ரொம்ப கிளியரா இருக்குன்னு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. அப்படின்னா சரியா தான் இருக்கும். எதுக்கு நான் செக் பண்றேன். இப்போ நம்ம ஸ்பின் பண்ண போறோம். ராஸ், நாங்க சரியான திசையில தான் போயிட்டு இருக்கோம். புயல் வீச போற அறிகுறி தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்க உனக்கு தகவல் அனுப்புறோம். ஓகே, ஓவர். ஓகே. கெவின், உங்க அக்கா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. மறுபடியும் அவங்கள எதுக்கு வேலைக்கு சேர்த்தா? நீயாவது கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? அவ யார் சொல்றதையும் கேட்க மாட்டா. அது மட்டும் இல்லாம நான் அவகிட்ட ரொம்ப டச் வச்சுக்கிறது இல்ல. எங்க அப்பா எவ்வளவோ எடுத்து சொல்லி அவ கேட்கல. நான் சொல்லியா கேட்க போறா? இப்படியே போனா உங்க அக்காவுக்கு இந்த வேலை ஆபத்தா தான் முடியும். கதவு மூடுங்க, பூச்சிங்க உள்ள வருது. இங்கே இருங்க. இந்த நாட்கள் ரொம்ப பயமானதுதான். ஆனா இதை நம்மளால நிச்சயமா எதிர்கொள்ள முடியும். ஆண்டவருடைய ரட்சிப்பு இருந்ததுன்னா எங்களோட சேருங்க. ஆண்டவரை நம்புனீங்கன்னா உங்களுக்கு பயம் போகும், நல்லது நடக்கும், திடமான மனசு உங்களுக்கு கிடைக்கும். மக்களுக்கு புயல் மேல இருக்கிற பயத்தை வச்சு இவங்க பணம் பண்ண பாக்குறாங்க. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அது ரொம்ப தப்பு. இவங்கள பேட்டி எடுத்து பத்திரிகையில போட்டு மக்களுக்கு இவங்கள பத்தின உண்மையை தெரியப்படுத்தணும். நான் கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்க? மேடம், தயவு செஞ்சு பேச்ச மாத்தாதீங்க. பிரிஜெட், அவங்க சாமானியமா பேட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்படியே நீ பேட்டி எடுக்க போனாலும் இன்னைக்கு வா நாளைக்கு வா அலைய விடுவாங்க. என்னால நிச்சயமா முடியும். எந்த விஷயத்தையும் முயற்சி பண்ணி பார்க்காம என்னால முடியாதுன்னு சொல்றது எனக்கு பிடிக்காத விஷயம். சொன்னா கேட்க மாட்டேன். எதுக்கும் முயற்சி பண்ணி பாரு. உன்னால முடியுதான்னு பார்க்கலாம்.
என்னாச்சு? காத்து பலமா அடிக்குது. நீ பேசாம லான்ச்சுக்கு தயார் பண்ணு. வானம் ரொம்ப தெளிவா இருக்கே, இந்த நேரத்துல போய் லான்ச்சுக்கு. சொல்லு பெல்லி, என்ன விஷயம்? என்னோட மேப் பிரகாரம் வடக்கு திசையில 40 மைல் தூரத்துல நீங்க இருக்கீங்க, சரியா? ஆமா. உங்க பக்கத்திலேயே புயல் கடுமையா இருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. நீங்க இருக்கிற இடத்த புயல் கடுமையா தாக்க போகுது, கொஞ்சம் மேல பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல. இல்ல, அது கண்டிப்பா பக்கத்துல தான் இருக்கு. உங்க ராக்கெட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரெடி பண்றேன். என்ன பண்ண போறீங்க? உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன். கழுத்து தான் கொஞ்சம் வலிக்குது. பின்னாடி வாங்க. ஃபெய்த், நான் பில்லி பேசுறேன். மேப்பை பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. ராக்கெட் நல்லாவே வேலை செய்யுது. எவ்வளவு சீக்கிரத்துல தகவலை சேகரிச்சு அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு அனுப்புங்க. டைம் லிமிட் மேக்ஸிமம் 5 நிமிஷம். ஃபெய்த், நமக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்காக தான் நாம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய் ராக்கெட் லான்ச் பண்ண. நம்மள ஓடி ஓடி சொல்றாங்களா? தொண்ணு பேசிட்டு இருக்காம எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உடனடியா கிளம்புங்க. அவங்க சொல்றபடி கேக்குறது தான் நம்மளோட கடமை. பேசியே கொள்ளாம சீக்கிரம் கிளம்புங்க. டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 2 நிமிஷத்துல நாம டார்கெட் ரீச் பண்ணிடுவோம். ஓகே. புயல் வந்துகிட்டு இருக்குன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியாது போல இருக்கு. வா போய் வான் பண்ணலாம். எதுக்காக இப்படி எல்லாரும் தொல்லை பண்றீங்க? இருங்க, தயவு செஞ்சு எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. இங்க மிகப்பெரிய புயல் வரப்போகுது. அதனால எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க. சொல்றத கேளுங்க. சீக்கிரம் போங்க. புயல் வரப்போகுது. சீக்கிரமா இடத்த காலி பண்ணு. எல்லாம் போக முடியாது. சொன்னா கேளு. 2 நிமிஷத்துல இங்க மிகப்பெரிய புயல் வரப்போகுது. போயிடு. நீ கதை விடாத, நான் கதவை போடுறேன். சரி, உன்னோட தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? இன்னும் நீ கிளம்பலையா? சீக்கிரம் காலி பண்ணுங்க. போங்க, சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க. போங்க. தெர்மல் பிரஷரை முதல்ல செக் பண்ணு. அக்வசிஷன் என்கேஜ். ரேடார் ஆன் பண்ணி பார்க்கறேன். நாம டார்கெட்டை நெருங்கிட்டு இருக்கோம். 1 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு.
போனா இன்னும் கிளியரா என்னால ஷூட் பண்ண முடியும். நம்ம சரியான பொசிஷனுக்கு வந்திருக்கோமா இல்லையா? வெதர் ரொம்ப மோசமா இருக்கு. டேனி, கண்ட்ரோல் ரூம் காலிங். சிக்னல் கட் ஆயிடுச்சு, அதனால அவங்களை காண்டாக்ட் பண்ணவே முடியல. இப்படி ஒரு புயலை சந்திச்சதே இல்ல. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டரை நீ சந்திச்சிருக்கியா டாமி? என்ன பாஸ், ஏரியாவே தலையில மாறிடுச்சு. நீ சொன்னது உண்மைதான் போல இருக்கு. திருடிட்டு பேச்சு வரையா உனக்கு? ஹலோ ராஸ், லைன் கிடைச்சிருச்சு. டாக்டர் தகவல் வந்ததா? நீங்க அனுப்பின எந்த டேட்டாஸும் எனக்கு சரியா வந்து சேரல. நீ கேட்ட எல்லா தகவலையும் நான் அனுப்பிட்டேன். ஆனா நீ கேட்காத தகவலை இப்ப சொல்ல போறேன். அது சிகாகோவை அடுத்த புயல் தாக்க போகுது. அதை எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அது ரொம்ப ஈஸி தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. ஓ, மறுபடியும் கழுத்து வலி தொந்தரவு பண்ணுது. நீ எப்படி இருக்க பை? எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நாங்க தப்பிச்சிட்டோம். நீங்க சொன்ன புயல் கேட்டகரி 6 ஓஞ்சி போயிடுச்சுன்னு நாங்க நினைக்கிறோம். அவர் சொல்ற மாதிரி சிகாகோ பக்கம் புயல் போயிட்டு இருக்குன்னா அடுத்தது பஃபலோ தான் தாக்கும். பாஸ், ஒரு நிமிஷம். கரீபியன் சீல ஒரு பெரிய புயல் உருவாயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த புயல்லாம் ஒன்னா சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றியா? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான் பாஸ். எல்லா புயலுமே வடக்கு நோக்கி தான் நகருது. கடவுளே, என்ன விளையாடுறீங்களா ராஸ்? எமிலி, உடனே சவுத் ஈஸ்டர்ன் சேட்டலைட் கனெக்ட் பண்ணு. ஓகே மேடம். பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யல. இதே நிலைமை நீடிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், டீமாவை கவனிச்சுக்க இன்னொரு டீமா தேவை. வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க அதை உணர்வீங்க. தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய மகிமை எல்லாமே உங்களுக்கு என் மூலமா கிடைக்க போறது உறுதி. தேவனுடைய மகிமை. ரொம்ப சந்தோஷம். சகோதர சகோதரிகளே, மியூசியத்துல தவளைகளால ஏற்பட்ட மரணத்தை எல்லாரும் பிளேக்னு பேசிக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்ப பூச்சிகளோட தாக்குதலுக்கு அப்புறம் இது ஆண்டவரால ஏற்படுத்தப்பட்ட பிளேகோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இதோ இந்த பைபிள்ல நடந்த விஷயங்களை பத்தி தெளிவா போட்டிருக்கு. பூச்சிகளால மரணம் ஏற்படும்னு ஏற்கனவே தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நியூயார்க் நகரத்தை இன்னொரு பயங்கரமான புயல் கடுமையா தாக்க போகுது. இதனால பெரிய ஆபத்தெல்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல. இதுக்கு ஒரே வழி ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அவருடைய ரட்சிப்பை நாம கேட்கணும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, சகோதர சகோதரிகளே, என்னுடைய கணவர் சொல்ற மாதிரி நாம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவரை விசுவாசிங்க. உங்க எல்லாருக்கும் நான் இப்ப ஒரு சாட்சியை காட்ட போறேன். இதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியுமா சகோதரர்களே? தேவனுடைய ராஜ்யம் நம்மளுடையதுங்கிறதுக்கு ஒப்பந்தம். ஆமா, பரலோக ராஜ்யம் உம்முடையது என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. ஓ, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். டாமி, இப்ப எல்லாருக்காகவும் நாம ஒரு பாட்டு பாடலாம். Glory to God in the highest glory, peace to God's people on earth. நாம நினைச்ச மாதிரியே கூட்டம் அதிகமா சேர ஆரம்பிச்சிருச்சு. அதிகமாவும் பணம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களுக்குள்ள பயம் இருக்குங்கிறது உறுதியாயிடுச்சு. ஓ டாமி, இதையே சொல்லாதீங்க. அவங்களுக்கு அடுத்ததா பூச்சிகளை பத்தி பயம் வந்திருக்கு இல்லையா? நீங்க எதையுமே யோசிக்காம பேசுறீங்க. அந்த பூச்சிகள்னால ஆயிரக்கணக்கான பேர் செத்து இருக்காங்க. இதையே காரணமா வச்சு மக்களுக்குள்ள பயத்தை ஏற்படுத்தி நாம காசு சேர்த்துக்க வேண்டியதுதான். நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க. அது விஷயமா போலீஸ் என்கொயரி வேற நடந்துகிட்டு இருக்கு. அதனால என்ன இருக்கு? நாமளா பூச்சிகளை ஏவி விட்டு மக்கள் எல்லாம் சாகடிச்சோம். இத பாருங்க, அதனால நமக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. அத பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. நீ பேசுறதெல்லாம் சரியாதான் இருக்கு, ஆனா நீ நடந்துக்கிற விதம். எதுக்காக இப்படி பயந்து சாகுறீங்க? மக்கள் கிட்ட இந்த புயல் ஆண்டவர் கொடுத்த தண்டனைன்னு சொல்லுவோம். இந்த புயல் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தண்டனை இல்லங்கறத நீ புரிஞ்சுக்க முதல்ல. அதெல்லாம் சயின்டிபிக் ரீசன். அதை எதிர்நோக்கிறதுக்கு நம்ம கிட்ட தைரியம் இல்ல. என்னுடைய கடமையை சொல்ற, நல்லா கேட்டுக்க. முதல்ல தேவனுடைய வீட்டுக்கு மக்களை வரவழைக்கணும்.
அதுக்கப்புறமா அவங்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற துன்பங்களை ஆண்டவர் மூலமா போக்கணும். உங்களுக்கு அதை சொல்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா வாழ்க்கையில நீங்க பயந்ததே கிடையாது. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் அதை ஈஸியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. கென்னி, நமக்கு முக்கியமான வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. மக்களோட மக்களா நாமும் அந்த துன்பங்களை சேர்ந்து அனுபவிச்சாகணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் புயல் அடிக்கிற இடத்துக்கு போக போறேன். புயலுக்கு மத்தியில நின்னுகிட்டு ஆண்டவருடைய மகிமையை எடுத்து சொல்ல போறேன். ஆண்டவர் கிட்ட நம்மள நாமே அர்ப்பணிச்சுக்கிட்டதால நமக்கு புயலை பத்தி எந்த பயமும் இருக்க போறதில்ல. நீயும் அங்க வர, நம்மோட அவனும் வர போறான். சொல்லுங்க. இதுக்கு இப்பவே நான் ஒரு முடிவு கட்டிடுறேன். இல்ல, கொஞ்ச நாள் பொறுமையா இரு, எல்லாம் சரியா போயிடும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது எப்படிங்கறதுல எனக்கு அவருக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு. எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான், நீ, சீப்பான பீட்சா. எனக்கும் இப்ப அதை நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் நார்மலா இருந்தப்போ. நார்மலா? நாம எப்ப எப்படி இருந்தோம்? ஏன், நாம நார்மலா தானே இருந்தோம். என்ன, நார்மலா இருக்கும் போதே கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம். சந்தோஷமான நார்மலா? கிண்டல் தானே. யார் இவங்க? மிஸ்டர் ராஸ் அண்ட் மிஸ் கார், ஒரு நிமிஷம். நாங்கெல்லாம் QTV நிருபர்கள். உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும். ஃபீமாவோட பணத்தை எடுத்து டாக்டர் ராஸோட ஆராய்ச்சிக்கு நீங்க செலவு பண்றதா எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அது உண்மைதானா? நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா நாட்டோட நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது நான் செஞ்சது சரின்னு தான் எனக்கு பட்டுச்சு. நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றீங்க? அவங்க எதுவும் தப்பா சொல்ல. அந்த நேரத்துல அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே சரியானது. ஆனா நான் தான் பிடிவாதமா ஏத்துக்க மறுத்துட்டேன். ஆனா இந்த முறை அந்த தப்பு எதுவும் நடக்காம கேர்ஃபுல்லா இருக்கேன். நீங்க உங்க கணவரை விவாகரத்து செஞ்சதுக்கும் இவரை உங்ககிட்ட வேலைக்கு சேர்த்துக்கிட்டதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதை நான் கேட்கல மேடம். நீங்க 2 பேரும் காலேஜ் நாட்கள்லயே லவ்வர்ஸ்னு நாங்க கேள்விப்பட்டோமே. வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. ராஸ், கேட்டகரி 5 புயலை பத்தி நம்மளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. உடனே மேல வாங்க. சார், ஒரே ஒரு கஷ்டம் சார். ஒரே சொல்லிட்டு போங்க சார். பதில் சொல்லிட்டு போங்க சார். நம்ம நகரமே கேட்டகரி 5 புயலை எதிர்கொள்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எல்லாரோட பார்வையும் ஃபீமாவோட புது தலைவரான ஜூடித் மேலையும் டாக்டர் ராஸ் மேலையும் விழுந்தது. நீங்க உங்க கணவரை விவாகரத்து செஞ்சதுக்கும் இவரை உங்ககிட்ட வேலைக்கு சேர்த்துக்கிட்டதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதை நான் கேட்கல மேடம். நீங்க 2 பேரும் காலேஜ் நாட்கள்லயே லவ்வர்ஸ்னு நாங்க கேள்விப்பட்டோமே. வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க நேரடியா பதில் சொல்லல சார். என்னால எதுவும் சொல்ல முடியாது. 4 பேருக்கு தெரிஞ்சிருமேனு கொஞ்சம் கூட உங்களுக்கு பயமே இல்ல. கொஞ்சமாவது வெக்கப்படுறாங்களா பாத்தியா? I'm sorry. ஃபீமாவோட டைரக்டர் இப்படி மாட்டிக்கிட்டாங்களேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. நான் அனுப்பின ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாத்தீங்களா? உன்னோட திறமைய நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த கேஸ்ல இதே மாதிரி இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்தா நிச்சயமா சால்வ் பண்ணிடலாம். சரி, முதல்ல சாம்பிளை கொடுங்க. இந்த பூச்சி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது எந்த வகையை சேர்ந்ததுன்னு தெரியல. ஆனா இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்ல. ஏற்கனவே விஷத்தவளையால நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அடுத்ததா இந்த பூச்சியால நிறைய பேர் செத்துட்டாங்க. எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா முடிவு பண்ணுங்க. ஏன்னா நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. இப்ப என்ன சொல்ல வர்ற? நான் எடுக்கிற முடிவுகள் தப்புங்கறியா? நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. ஆனா நீங்களே ஏன் அப்படி நினைச்சுக்கிறீங்க? In that case, let's make the time pass more enjoyably. வானிலை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பிளேன் ரொம்ப புதுசுங்கிறதுனால நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இந்த மாதிரி விமானத்துல சாகச பயணங்கள் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சைக்ளோனை பத்தி தகவல் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் கிளியரா தெரியுதா? எல்லாம் கிளியரா தெரியுது. நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அழிவுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. நமக்கு என்ன வேலையோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அனாவசியமா கமெண்ட் அடிக்க கூடாது. நான் என்னோட அனுபவத்துல எத்தனையோ புயல்களை பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒண்ண நான் பார்த்ததே இல்ல. இது கண்டிப்பா கேட்டகரி 5 தான்.
இதோட வேகம் கண்டிப்பா 150 மைல்ஸ் பர் ஹவர் இருக்கும். இந்த இடத்துல நிறைய பொருள் சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு. பல இடங்களை தாக்கிட்டு இருந்த கடும் புயல் இப்ப அங்கிருந்து தாண்டி யுனைடெட் ஸ்டேட்ஸோட வடக்கு பகுதிகளை கடந்து நியூயார்க்குக்கு வரப்போகுது. இந்த பிரச்சனையை சமாளிக்கிற விஷயத்துல FEMAவோட புது டைரக்டரான ஜூடித் காரை எல்லாரும் கடுமையா விமர்சிக்கிறாங்க. பாரிஸ், ஈஜிப்ட், சிகாகோ, ஹாங்காங் இங்க இருக்கிற எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படுறாங்க. அது அடுத்த புயல் எப்ப தாக்கும்ன்றதுதான். ஹரிகேன் எக்வாடோ மியாமி பகுதியை கடுமையா தாக்கிட்டு இருக்கிறதா நமது செய்தியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த அளவுக்கு புயல் அவங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. இங்க அதிக அளவுல உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஆயிட்டு இருக்கிறதா எல்லாரும் தெரிவிக்கிறாங்க. பத்திரிகைக்காரங்க என்ன பேசிக்கிறாங்கங்கறத பத்தில எனக்கு கவலை இல்ல. நான் சொன்னதை நீங்க செய்யுங்க. வேலை முடிஞ்சதும் எனக்கு போன் பண்ணுங்க. ஹே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? ஆச்சி, உங்களுக்கு தான் புது உறவு கிடைச்சிருச்சே. எங்களை எல்லாம் கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? போய் வேலையை பாருங்க. ஸ்டூவர்ட், நீ எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானும் ராசும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றோம். ஆனா இதால நம்ம குடும்பத்துல நிறைய பிரச்சனை வரும். நீங்க புரிஞ்சுக்கல. எந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அது எனக்கு அருவருப்பா இருக்கு. ஸ்டூவர்ட், நீ எதையும் புரிஞ்சுக்காம பேசாத. ஸ்டூவர்ட், ஒண்ணு மட்டும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் எதுக்கும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. இருந்தாலும் சாரி சொல்றேன். சரியா மாட்டிக்கிட்டீங்களா? மாட்டிக்கிட்டேனா? மீடியாவை பத்தி தெரியும்ல. நானும் ஜோடித்தும் ஏற்கனவே ரூம்மேட்ஸ். அதுக்கு என்ன இப்ப? அவளுக்கு எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இங்க பாரு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. நான் இப்ப எந்த விஷயத்தை பத்தியும் பேச வரல. ஆனா உங்க ரெண்டு பேரோட முகத்தையும் பார்க்கும்போது அதுல குற்ற உணர்ச்சி தெரிஞ்சது. நீங்க தப்பு செய்யலன்னு உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியும். எத்தனையோ காரணங்களுக்காக நான் என்னோட பாதையை முன்னாடியே மாத்திக்கிட்டேன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் எந்த தப்பும் செய்யல. அப்படின்னா இப்ப நடந்ததுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? நான் உனக்கு இதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. நானும் ஜோடித்தும் மீட் பண்ணது இந்த உலகத்தை தாக்க போற பெரிய புயலை பத்தி பேசத்தானே தவிர வேற எந்த தவறான நோக்கத்தோடையும் இல்லைன்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்பவும் அதான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. என்னவோ நீங்க சொல்றீங்க, நானும் நம்பத்தான் வேண்டியிருக்கு. குட் நியூஸா சொல்லு பில்லி. சாரி பாஸ், குட் நியூஸ் எதுவும் இல்ல. பேட் நியூஸ் தான் சொல்ல போறேன். டாமியோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சா, ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உடனே போகணும். வாங்க வாங்க, உங்களை எதிர்பார்த்துட்டோம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஓ, தேங்க்யூ மேடம், வெல்கம். இன்னைக்கு நடக்க போற கூட்டத்துக்கு எல்லா டிக்கெட்டுமே வித்து போயிடுச்சு. மக்கள் அவ்வளவு பயந்து போயிருக்காங்க. அவங்களுடைய பயத்தை போக்கத்தானே நாம வந்திருக்கோம். அந்த மைக் சிஸ்டம் எல்லாம் கரெக்டா இருக்கும்ல? நான் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ண வேணாம், எல்லாமே ஓகே தான். எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க இல்லையா, எல்லாருக்கும் நல்லா கேட்கணும்னு தான். ரெண்டு பிரிட்ஜும் உடைஞ்சு போயிருக்கு. நாம தப்பிக்க முடியாது. நல்லா பாரு, அந்த புயல் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லு. புயல் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. சரி வா, வேற ரூட் இருக்கான்னு பார்க்கலாம். கர்னல் டேவிஸ், நாம நினைச்ச அந்த புயல் பஃபலோ சிட்டி நெருங்கிடுச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? 2000 அடி உயரத்துல. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு டேட்டா உடனே வேணும். இங்க டோட்டலா சிஸ்டம் டவுன் ஆயிடுச்சு, எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க செய்யறது முட்டாள்தனம். இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. இதை இப்படியே நிறுத்திடலாம். உனக்கு ரொம்ப பயமா இருக்கு இல்லையா? அந்த பயத்தை போக்குறதானே என்னுடைய வேலையே. டோனி, நான் ஆண்டவரை நம்புறேன். எனக்கு இன்னொரு நம்பிக்கையும் உண்டு. என்ன தெரியுமா? யார் மத்தவங்களை நேசிக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் நிச்சயமா ரட்சிப்பார். இந்த ஸ்டேடியத்தை சுத்தி 4 இடி தாங்கிகள் இருக்கு. எந்த மின்னல் வந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படியே வானிலை ரொம்ப மோசமா இருந்ததுன்னா மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடலாம். கெனி,
நீ எந்த வழியில போகணும்னு ஆண்டவர்கிட்ட கேளு, அவர் சொல்லுவார். நானும் கேட்டேன். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவங்களுடைய பயத்தை போக்கி அவங்களுக்கு நல்ல வழி காட்டுனாரு. அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் பிளேக பத்தி பேசின போது நீங்க இல்லன்னு என்கிட்ட வாதாடினீங்களே. அந்த பிளேக்ஸ பத்தி நாம இன்னொரு தடவை பேச போறது இல்ல. டோனி, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இந்த கூட்டத்தை இதோட ரத்து பண்ணிடுங்க. தெர்மல் கேஜ மறுபடியும் ஒரு முறை சரியா பாரு. சரியா இருக்கா? ஓகே மேஜர். சைக்ளோன் வார்னிங் நம்பர் 1. எல்லாரும் தயாரா இருங்க. ரேடார் தகவல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கர்னல், இன்னும் எவ்வளவு நேரம் உங்களால லைன்ல இருக்க முடியும்? இன்னும் கொஞ்ச நேரம் தான் ராஸ். பாருங்களேன், இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஒருவேளை நான் காத்துக்கிட்டு இருந்தது இதுக்கு தானோ? தெரியுமா? இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். நல்லா தெரியும், ஆனா ஃளைட் கிடைக்குதான் பாருங்க. எக்ஸ்ட்ரீம் லோ பிரஷர், வெரி கோல்ட். ரொம்ப ட்ரையா இருக்கு, கேஸ் வேற மிக்ஸ் ஆயிருக்கு. நாம பாக்குறது சரிதானா? சீக்கிரம் போ. நான் போறேன், நீங்க பின்னாடியே வாங்க. விண்ட்ஷீல்ட் கொஞ்சம் கொஞ்சமா கிராக் விட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. டேட்டாஸ் வர மாட்டேங்குது. நீயும் பேட்ரிக்கும் உடனே எனக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க. வில்லி, டாமியும் ஃபெய்த்தும் இப்ப எங்க இருக்காங்க? அவங்க 2 பேரும் புயலுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னோட கண்டுபிடிப்பு ரொம்ப அற்புதம். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னோட வாழ்த்துக்கள். அந்த பிளேன்ஸ் நம்மளை நோக்கி வருது. நம்மளோட மிசைல் பாழா போயிடுச்சு. என்ன பண்றது? வேற இடத்துக்கு போய் ராக்கெட்டை லான்ச் பண்ண வேண்டியதுதான். அப்போது அங்கே மிகப்பெரிய புயல் ஒன்று வானத்தில் அடித்தது. அந்த புயலை எதிர்கொள்ள முடியாத மக்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தனர். அப்பொழுது ஆண்டவர் அங்கே தோன்றி அவர்களை நோக்கி, எங்கே உங்களது நம்பிக்கை? நம்பிக்கை இழந்தவர்கள் இங்கிருந்து செல்லட்டும். தேவனை விசுவாசிக்காதவர்கள், இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவர்கள், பயத்தை விடுங்கள், நான் இருக்கிறேன். இந்த பாடத்தை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. புயல் அடித்துக் கொண்டிருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நம்பிக்கையோடு இருப்பது யார்? என்னோட ஆண்டவனை விசுவாசிப்பது யார்? இந்த சங்கடமான சூழ்நிலையில நான் உங்க முன்னாடி நிக்கிறது என்னுடைய கணவருக்கு இறுதி மரியாதை செலுத்தணுங்கிறதுக்காக தான். அவர் தன்னுடைய வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுங்கிறதுக்காக அர்ப்பணிச்சிட்டாரு. தன்னுடைய வாழ்க்கையே உங்களுக்கு செய்தியா சொல்லிருக்காரு. பரலோக ராஜ்யத்துல உங்க எல்லாருக்கும் இடம் உண்டுங்கிறத அவர் சொல்லிருக்காரு. ஆண்டவர் அவரை இவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு போயிருக்க வேண்டாம். இது மூலமா என்ன தெரியுது? ஆண்டவரை நம்ம இதயத்துல ஏத்துக்கணும்னு. அப்படி செஞ்சா அவர் நம்மள பரலோக ராஜ்யத்துல சேர்த்துக்குவாரு. நண்பர்களே, நம்ம உலகத்தோட இறுதி நாள் நெருங்கிடுச்சுன்னு நாம ஒத்துக்கதான் வேணும். அதை நினைச்சு நாம பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய அழைப்புக்கு டோனி எப்படி செவிசாய்ச்சாரோ அதே மாதிரி நாம எல்லாருமே தயாரா இருக்கணும். புயல், தவளையால ஏற்பட்ட மரணம், பிளேகால ஏற்பட்ட மரணம், இது எல்லாமே உலகத்தோட இறுதி நாள நாம நெருங்கிக்கிட்டு இருக்கோம்னு நமக்கு காட்டி கொடுக்குது. இதுக்கு அப்புறமும்
நாம பேசாம இருந்தோம்னா நமக்கு மன்னிப்பே கிடையாது. இருக்கிற விஷயத்தை நாம ஆண்டவருக்காக பயன்படுத்துவோம். இந்த செய்திய உலகத்துல இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். செய்வீங்களா? ஜெபம் செய்வோம். நீங்க இன்னைக்கு பேசின பேச்சு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருந்தது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ மார்டின், நீ நல்லா புரிஞ்சுகிட்ட. என்னதான் பணம் கொழிக்க ஆரம்பிச்சிட்டாலும் நம்ம மனசுல இருக்கிற நிம்மதி நம்மள விட்டு போயிடுச்சு பாத்தியா? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா, உண்மைதான். சமீபத்துல எகிப்துல கூட இது நடந்தது. குடும்பத்துல மூத்த பிள்ளை இறந்து போகிறது. மூத்த பிள்ளை இறந்து போகிறது. மூத்த பிள்ளை இறந்து போகிறது. குடும்பத்துல மூத்த பிள்ளை இறந்து போகிறது. உலகம் அழிய போகுதான். இறுதி நாள நெருங்கிக்கிட்டு இருக்கோம். தெருவுல போற ஒருத்தன் இதை கொடுத்தான். நியூஸ் பேப்பர்லயும் அதான் போட்டிருக்கு. நீ ஒரு சயின்டிஸ்ட்ங்கறத மறந்துடாத. நான் எதிர்பார்த்த பேட்டி எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன ஒரே சந்தோஷமா இருக்க? இந்த பேட்டி மூலமா நான் நல்ல பேர் வாங்கிட்டேன். ஆபீஸ்ல எல்லாரும் என்ன பத்தி பெருமையா பேசிக்கிறாங்க. இந்த பேட்டி எடுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாம எப்ப நீ இதெல்லாம் பண்ண? இது தெரியாம நீங்க எல்லாம் எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நேத்து தான் அந்த பேட்டி கிடைச்சது. முதல்ல மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனா அப்புறம் பேட்டி கொடுத்துட்டாங்க. அடுத்து அவங்க ஏதோ ஆராய்ச்சி பண்றாங்க. பூச்சிகளால மக்களுக்கு ஏற்பட்ட மரணத்தை பத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ண போறாங்களாம். அவங்க அத பத்தி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா எனக்கு என்னவோ தப்பானவங்க மாதிரி தோணுது. இதுவரைக்கும் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நிறைய பேரோட அடையாளங்களை கூட கண்டுபிடிக்க முடியல. அவங்க சொந்தக்காரங்க யாரு, அவங்களுக்கு எப்படி தெரிவிக்கிறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. பஃபலோவை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? நாம நினைச்சதை விட பாதிப்பு அதிகமா இருக்கு. மிச்சம் இருக்கிற கருவிகளை நிவாரணத்துக்கு பயன்படுத்தணும். என்ன கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்க. இப்படியே பேசிட்டு இருந்தா எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காது. என்ன என் வேலையை பார்க்க விடுங்க. இந்த ஃபைல் அனுப்பிடுங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நமக்கு அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதை நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கு நல்லாவே தெரியும். அரசியல்வாதிகள், முக்கியமான தலைவர்கள் இவங்களெல்லாம் நாம முதல்ல பாதுகாத்தாகணும். சார், அப்பாவி மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாமா? உன் இஷ்டத்துக்கு நீ முடிவெடுக்கிறதா இருந்தா உன்னை உடனடியா வேலையில இருந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். நான் சொல்றதை செய். நீ நினைக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேர் வரும். மக்களுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. பேசி முடிச்சிட்டீங்களா? நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா வேலை நடக்க போறது இல்ல. எல்லா முக்கியமானவங்களுடைய குடும்பத்தையும் இந்த நகரத்தை விட்டு நாம உடனே வெளியேற்றி ஆகணும். சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. உன்னோட பேரும் அந்த லிஸ்ட்ல இருக்கு. இந்த முடிவுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். குடும்பத்தோட நீ இந்த ஊரை விட்டு கிளம்ப போற. என் குடும்பத்தையும் அனுப்ப போறேன். உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆமா, டஃபி குடும்பத்தையும் சேர்த்துக்கங்க. இனிமே யாரையும் என்னால சேர்க்க. அனாவசியமா எல்லா விஷயத்திலயும் ஆர்கியூ பண்ணி நிலைமையை இன்னும் மோசமாக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சிட்டில அவர் ஒரு முக்கியமான பர்சன். ஓகே, சேர்த்துக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல பில்லி. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு புயலை நான் பார்த்ததே இல்ல. நீங்களே இப்படி குழம்புனா அப்புறம் எப்படி? இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டமான தகவலா இருந்தாலும் ஈஸியா புரிஞ்சுப்பீங்களே. ஆனா இதுக்கு முன்னாடி டேட்டாஸ் கம்ப்ளீட்டா இல்லன்னா கூட நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவேன். ஆனா இது அப்படி இல்ல. வழக்கமா எல்லா டேட்டாஸ்க்கும் ஏதாவது ஒரு கோரிலேஷன் இருக்கும், ஏதாவது க்ளூ. நாம தேடி பார்த்தோம்னா நிச்சயமா க்ளூ கிடைக்கும். என்ன மூட் அவுட்ல இருக்கீங்களா? இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்தேன். ஜிம் உங்களோட ஃபேமிலிய பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிருக்காரு.
போன வாரம் வரைக்கும் நான் தேவைப்பட்டேன்னு சொன்னேன், இன்னைக்கு வேற மாதிரி சொல்றேன். அது எனிவே இது வரைக்கும் நீ எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உனக்கு நன்றி சொல்றேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு வேற வழி தெரியல. யா, ஊரை விட்டு போகணுமா? எங்க? கிரீன் பால் டவுனுக்கு. அது மிலிட்டரி பாதுகாப்பு அதிகமா இருக்கிற இடம். எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. நான் சொல்றத கேளு ஸ்டூவர்ட். இங்க இருந்தா உனக்கு ஆபத்து. நீ முதல்ல கிளம்பு. என் வாழ்க்கையில இந்த முடிவு எடுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? நான் கிளம்புன்னு சொன்னேன். ஓகே, நீங்க சொல்றபடியே செய்யறேன். கம் ஆன் லேரா, பிடிவாதம் பிடிக்காத. நீ ஸ்டீவர்ட் கூட போற. அவ வழிக்கு விட்டுடுங்களேன். கரெக்ட் டைமுக்கு வந்த. எப்படா வெளியே வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப சந்தோஷம் தானே? என்ன வேணும்? ஏய், கேமராவை பார்க்காதீங்க. உங்களை நான் அப்படியே ஷூட் பண்ணணும். சொதப்பிட்டிய நீனா. மரியாதையை கிளம்பிடு. நீயும் அது போஸ்ட் கொடு. அவதான் உன்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்காக பின்னாடியே வந்து தொல்லை கொடுத்துட்டு? நிறுத்து, சும்மா கத்தாத. போட்டோ தான் எடுத்த, வேற ஒண்ணும் பண்ணலையே. பிரச்சனை ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டோம். ஒழுங்கா போயிடுங்க, இல்ல அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். உன்னை பஸ்ல கவனிச்சுக்கிறேன்டா. அவனை இந்த அளவுக்கு விட்டு வச்சது நம்ம தப்புதான். ஸ்டூவர்ட், எதுக்காக இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? பில்லி, அதை கொஞ்சம் பாரு. அத மறுபடியும் மேல வை. பால் பாத்திரத்தியா? நான் சொன்னது குக்கரை. நீ ஒரு ஜீனியஸ். காரணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதுல ஒண்ணு நாம தான். நாமளா? என்ன சொல்றீங்க? நம்ம பவர் பாயிண்ட்ஸ், நம்ம சிட்டிஸ், நாம ஜெனரேட் பண்ற ஹீட், அது எல்லாம் ஆவியா மாறி ஒன்னா சேர்ந்து மேல இருக்கிற அட்மாஸ்பியரை ரீச் பண்ணுது. இது வேடிக்கையா இருக்கு. நம்ம சிட்டில இருக்கிற ஃபேக்டரிஸும் டிராபிக்கும் ரொம்ப நாளாவே ஹீட்டை ஜெனரேட் பண்ணிட்டு தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி, அதை வச்சுதான் நான் சொல்றேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், அது நீங்க வா. ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு. நம்ம ஏர் கண்டிஷனர்ஸ்ல இருந்து வெளியாகிற ஹீட், டிராபிக்ல நிக்கிற கார்ஸ்ல இருந்து வர போக, அது மட்டும் இல்ல 5 வருஷமா நாம பாத்துக்கிட்டு இருக்க வெப்பநிலை, இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து மேல போய் ஏதாவது ஒரு விஷயத்தை இடிச்சா, அதுவும் கோல்டான ஒண்ணு. மெசோஸ்பியரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? தெரியும். அட்மாஸ்பியர்ல அதுவும் ஒரு பங்கு. லேன்ஸால கூட தொட முடியாத இடம் அது. கிளவுட்ஸுக்கும் மேல அங்க ரொம்ப கோல்டா இருக்கும், ரொம்ப கோல்டா இருக்கும். -150 டிகிரிஸ். நாம இருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. ஆனா நம்ம பூமியில நாம உருவாக்குற ஹீட் அது வரைக்கும் ரீச் ஆயிடுச்சுன்னு தான் நான் இப்ப நினைக்கிறேன். அதனால என்ன விளைவு ஏற்படும்? அது கீழே வரும். நிறைய நேரங்கள்ல இந்த மெசோஸ்பியர் கீழே விழுறத யாரும் நோட்டீஸ் பண்றதே இல்ல. ஆனா இந்த மெசோஸ்பியர் நாம பூமியில உருவாக்குன ஹீட் காலம்ஸை இடிக்கும் போது இந்த மாதிரி கடுமையான புயல் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியும். இதுதான் டோர்னேடோஸை கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் கடுமையான வெதரோட சேரும் போதுதான் இந்த மாதிரி புயல்லாம் ஏற்படுது. அதனால என்ன நடக்கும்? சிகாகோ ஸ்டார்ம்ஸ் நார்த் ஈஸ்டுக்கு மூவ் ஆகுது. நீங்க பாக்குற தெர்மல் காலம்ஸ்ல ஒண்ணு ஒரு மெசோஸ்பியரை இடிக்க போது. அப்படி இடிக்கும் போது அதை ரெக்கார்ட் பண்ண நாம அங்க இருப்போம். உங்களோட ஆராய்ச்சி படி அடுத்து இது எங்க தாக்கும்னு சொல்ல முடியுமா? அடுத்தது நியூயார்க்னு தான் நினைக்கிறேன். நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற புயல் கடுமையா பாதிப்பை ஏற்படுத்த போகுது, சந்தேகமே இல்லை. இதை எப்படியாவது தடுத்தாகணும். அரசாங்க தரப்புல இருந்து நமக்கு நம்ப தகுந்த செய்திகள் வந்திருக்கு. அந்த செய்தியில அவங்க சொல்லிருக்கிறது என்னன்னா, ஹரிகேன் எட்வார்டோவுக்காக காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல எல்லாரையும் தைரியமா இருக்க சொல்றாங்க. அதே நேரத்துல அரசாங்க வேலைங்க எல்லாமே திட்டமிட்டபடி தகுந்த நேரத்துக்கு நடக்கும். உன்னோட ஃப்ரெண்ட் பிராங்க் போறான், அவனும் உங்களோட வரான் போல இருக்கு. அவனை அங்க கவனிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. புயல் கொஞ்சதுக்கு அப்புறம் நீ மறுபடியும் நம்ம ஊருக்கே திரும்பி வந்துடலாம். என்ன, பத்திரமா போயிட்டு வா. அங்க போயும் உன்னோட வாழ்த்துறதை காட்டாம ஒழுங்கா இருக்கணும். என்ன?
நீ ஒழுங்கா நடந்து பண்ண எனக்கு நம்பிக்கை இருக்கு. பத்திரம். பாய். பாய். கவலைப்படாதீங்கப்பா, எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சீக்கிரமா திரும்பி வந்துருவோம். டேக் கேர். ஓகே பாய். பாய். உடனே ஃபோன் பண்ணு. ஓகேப்பா. இந்த புக்ஸ் நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸை பத்தி படிக்க ஆர்வம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதால தான் இதெல்லாம் வாங்கினேன். படிக்க நிறைய நேரம் இருக்கும். நான் எங்க இருந்து படிக்க போறேன்? எனக்கு எப்பவுமே உங்களுடைய ஞாபகம் தான் இருந்துகிட்டு இருக்கும். கேல். குட் பை. பாய். நீ எழுதின விமர்சனங்களை பத்தி எல்லாம் நான் கவலையே படல. ஏன் தெரியுமா? என்னுடைய கணவர் டோனிய நீ எடுத்த மாதிரி வேற யாருமே இது வரைக்கும் போட்டோ எடுத்ததில்ல. ரொம்ப தேங்க்ஸ். உங்க பாராட்டுக்கு நன்றி. நீ ஒரு கிறிஸ்துவ பெண்ணு எனக்கு நல்லா தெரியும். எங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் நீ பாப்பியா? Have you watched the show often? உண்மையை சொல்லணும்னா இல்ல. அத பத்தி பிரச்சனை இல்ல. ஒன்ன மாதிரி ஆட்கள் கிட்டதான் நான் உண்மையை தெரியப்படுத்த முடியும். நீ எனக்கு இதுல உதவ முடியுமா? நாம கொஞ்சம் பேசுவோம். படை வீரர்களுக்கு மேல நம்ம அரசாங்கம் நம்ம உதவிக்காக அனுப்பி வச்சிருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்காக போதிய அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு. நேஷனல் செக்யூரிட்டி பீரோக்கு போன் பண்ணி எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்லுங்க. புயல் எந்த நேரத்திலயும் ஆரம்பிக்கலாம். அவங்கள பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல தீவிரமா இருக்க சொல்லுங்க. ஜோய், இந்த ரிப்போர்ட் எனக்கு 20 மினிட்ஸ்ல வேணும். வெளியே நியூயார்க்குக்கு லைன் கிடைச்சதா? அதோ கிடைச்சிருச்சு சார். குட். ஃபெய்த், டாமி, கர்னல் டேவிஸ், நீங்க 3 பேரும் எடுக்கிற டெசிஷன்ஸ் தான் ஃபைனல். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த தடவை நீ கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் பக்காவா உன் டேபிளுக்கு வந்து சேர வேண்டியது என் பொறுப்பு. கர்னல் டேவிஸ், எந்த ஒரு டேட்டாவையும் மிஸ் பண்ணாம எனக்கு உடனடியா அனுப்பி வைங்க. ஓகே? தகவல் கிடைச்சது, நான் அனுப்பி வைக்கிறேன். எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு கிரவுண்ட்ல இருந்தும் சரி, ஏர்ல இருந்தும் சரி, எல்லா டேட்டாஸும் ரொம்ப கிளியரா வந்து சேரணும். தெர்மல் காலமும் மெசோஸ்பியரும் ஒன்னா சேர்றத கிளியரா ரெக்கார்ட் பண்ணுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மிஷன்ல உங்க எல்லாரோட உதவியால நாம கண்டிப்பா ஜெயிக்க போறோம். குட் லக் ராஸ். யாராவது பத்தம் போட்டீங்க, உங்களோட உயிரை விட வேண்டி இருக்கும். நாங்க சொல்றத ஒழுங்கு மரியாதை கேளுங்க. பத்தம் போடாத. பத்தம் போட்டீங்க, குத்து தள்ளிடு. போங்க போங்க. குடும்பத்துக்கு ஒருத்தர் கூட்டு போறாங்க. அவன் மேல கைய வச்சனா உண்டு. தெரியுது. ஆனா சிட்டியை சுத்தி இருக்கிற எல்லா இடமும் டிராபிக்கால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு செய்திகள் வந்திருக்கு. நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். நடக்கணும்னு இருக்கிறது நடந்தாலும் தெரியும். என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க வண்டியை ஓட்டுங்க. உலகம் அழிய போகுது. எல்லாருக்கும் சொல்லுங்க. சுத்தமா லைன் கிடைக்கல. கமான் கமான், அந்த டேட்டா ரொம்ப முக்கியம். அழிவு நெருங்கிட்டு இருக்கு. அதை நம்ம உடனடியா தடுத்தாகணும். இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? இன்னும் 10 நிமிஷத்துல நாம லான்ச் பண்ணி ஆகணும். நான் போய் செட் பண்றேன்.
இல்ல 5 சூழல் வந்துட்டு இருக்கு. மெயின் சிட்டியை புயல் தாக்காதுன்னு நாம முன்னாடி கொடுத்த தகவல் தப்பு. இப்போ மெயின் சிட்டியை நோக்கி பெரிய புயல் உருவாகி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தகுந்த வட்டாரங்கள் செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரி நடக்காதுன்னு நினைச்சோம். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. போதும், நாம இங்கேயே லான்ச் பண்ணலாம். Oh my God. மேல போ சீக்கிரம். வாங்க, சீக்கிரம் வாங்க. மிச்சம் இருக்கிறது ஒரு ராக்கெட் தான். இது பாரு, நம்ம உடனடியா ராக்கெட்டை லான்ச் பண்ணி ஆகணும். குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சார், ஏர் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. உடனே ஏதாவது செஞ்சாகணும். நான் பிளைட்டை கண்ட்ரோல் பண்றேன். நீ தகவலை உடனே பூமிக்கு அனுப்பு. ரெண்டு பிரஷர் காஜு வெடிச்சிருச்சு. நேவிகேஷன் சிஸ்டம் ஆஃப் பண்ணு. இதோ உடனே செய்யற மேஜர். நாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். என்னாச்சு? ரெண்டு பக்கம் ஜெனரேட்டர்ஸும் டவுன் ஆயிடுச்சு. சீக்கிரம் இன்ஜின் ஃபெயிலியர் ஆக போகுது. தகவல் அனுப்புனியா இல்லையா? ட்ரை பண்ணி பார்த்தேன், மெமரி பத்தல. டாக்டர் ராஸ், நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தகவல் அனுப்ப முடியல. எங்களை மன்னிச்சிருங்க. கர்னல், ஏதாவது பண்ணுங்க, டேட்டாஸ் வேணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, மறுபடியும் ட்ரை பண்றேன். சாமி அனுப்புற ராக்கெட்ல இருந்து தகவல் வர ஆரம்பிச்சிருச்சு. 3000 அடி மேல போய்கிட்டு இருக்கு. 6000 அடி போயிருச்சு. நீ கேட்ட தகவல் கிடைக்க ஆரம்பிக்குதா? ஆமா டாமி, கிடைக்குது கிடைக்குது. கிடைச்சிருச்சா? மேடம், ரிப்போர்ட்ஸ். ஹலோ ஜூடித், ராஸ். ராக்கெட்ல இருந்து எல்லா டேட்டாஸும் ரொம்ப கிளியரா வந்துகிட்டு இருக்கு. ராஸ், ரிப்போர்ட்ஸ் நல்லா கவனிங்க. புயல் வடக்கு திசையை நோக்கிதான் நகரும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரோட அனுமானமும் தப்பா போக போகுது. ராஸ், இதோட விளைவு என்னவா இருக்கும்னு சொல்ல முடியுமா? ஜூட், அந்த ரெண்டு ஸ்டாமும் ஒன்னா சேர்ந்து டிசியை ரீச் பண்ணுச்சுன்னா, டிசில இருக்கிற தெர்மல் காலமும் மெசாபியரும் ஒன்னா சேர்ந்தா கேட்டகரி 6 கூட இல்ல. இது கண்டிப்பா கேட்டகரி 7 மாறிடும்.